Praise Lord. Hallelujah. Hallelujah. நடுநிச்சயமாய் நாம் யாவை வாழ்த்துகிறேன். காலை வேளையிலே தோற்று மாற்ற ஆசீர்வதிப்பார். எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் நிறைவோடு ஆண்டவர் நடத்துவார். எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு அவர் சித்தத்தின்படிதான் செய்கிறார். ஆமென். அவர் என்ன நம்ம வாழ்க்கையில சித்தம் வைத்திருக்கிறாரோ அது மாதிரி தான் ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். இது வரைக்கும் அதான் செஞ்சிருந்தாரு, மேலும் அதுக்கப்புறம் நம்ம செய்வார். இனி வரும் காலங்களிலும் அதே தான் செய்வார். அவரோட டிசைன் வந்து யாரும் மாற்ற முடியாது. ஒரு ஒரு இன்ஜினியரு ஒரு கட்டடத்தை கட்டும்போது முன்னாடி என்ன பண்ணுறது, டிசைன் பண்ணி கொடுக்குறான். அந்த டிசைன் படி கரெக்டாக கட்டினா தான் அந்த வீடு நல்லா இருக்கும். அந்த டிசைனுக்கு கொஞ்சம் மாறினா கூட வீடு கொஞ்சம் அந்த அலங்கோலமாக என்ன பண்ணும், மாறிடும். அது இன்ஜினியரோட மைண்ட் செட்டு. அந்த வீடு வந்தால் தான் அதோட அழகு இருக்கும். அந்த இன்ஜினியர் நம்ம உருவாக்கின அந்த இன்ஜினியரு அவரோட மைண்ட் செட்டில் நம்ம உருவாக்கியிருக்கிறார். அதன்படி நம்ம இருந்தால் மாத்திரம்தான், நம்ம வாழ்க்கை இருந்தால் மாத்திரம்தான் அழகாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தோட வாக்குத்தத்த வார்த்தையாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்த காரியம் என்னன்னா, தெய்வீக முழுமை. அது அந்த ஃபுல்னஸ், டிவைன் ஃபுல்னஸ், அந்த முழுமையான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வாழும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. முழுமையான வாழ்க்கை அவருக்குள்ளாலே வாழ வேண்டும். அந்த வருஷத்தோட வாக்குத்தத்தமே இன்க்ரீஸ், பெருக்கத்தை குறித்து தான். அந்த பெருக்கம் வந்து முழுமைப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில முழுமையாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றும் சம்பூர்ணமாய் நிறைவோடு நம்ம வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் ஆண்டுக்குள்ளாலே வாழ்கிற வாழ்க்கையா இருக்கிறது. அல்லேலூயா. முழுமையான வாழ்க்கை அது எடுத்துக்கொள்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். 16ஆம் வசனத்திலிருந்து யோவான் 14. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவருடைய மகிமையை கண்டோ அவர் பிதாவா தேவனுக்கு ஏற்ற மகிமைக்கு ஒத்த மகிமையாய் இருந்தது. அல்லேலூயா. அவருக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அப்போ இங்க நம்ம பார்த்தோம்னா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் செஞ்சிருக்கிறார், நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ நம்ம இந்த முழுமை, தெய்வீக முழுமையிலே முதல் ஒரு 4 காரியங்கள் 5 காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுல முதல் காரியம் கிருபையின் முழுமையை நம்ம பார்க்க போகிறோம். கிருபையின் முழுமையை பார்க்க போகிறோம். அந்த கிருபையின் முழுமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர் நமக்கு வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை நமக்காக மாம்சமானது. அந்த வார்த்தை நமக்காக மாம்சமானது. அந்த கிருபை நிமித்தமாக, கிருபையா இறந்ததுனால தான் அவர் நமக்குள்ள 2வது வருஷத்துக்கு முன்பாக என்ன பண்ணாரு, வந்தார். வந்தது மாத்திரமில்ல, அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்றா, அவர் மகிமையை எல்லாரும் பார்க்கும்படியாக செய்கிறார். இப்போ கூட அவர் மகிமையை நம்ம காண முடியும். இப்போ கூட அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய மகிமையை நம்ம காணும்படியாக ஆண்டவர் செய்வார். அதுதான் ஃபேக்ட். இந்த நாட்கள் கூட அவருடைய மகிமையை நம்ம என்ன பண்ண பார்க்க முடியும். அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படிதான் நம்ம வாழ்க்கையை நடக்கும் என்று ஆரம்பத்தில் சொன்னேன். அதன்படிதான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும். அவர் மகிமையை ஏற்று கொள்ளுகிறவர்களுக்கு அது தேவபிதாவின் மொத்த மகிமைக்கு சமமாய் இருக்கிறது. அப்போ அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும்போது அதுக்கேற்றபடி ஆண்டவர் நம்ம செய்ய. அது 15ஆம் வசனத்தில் வாசிக்கணும். யோவான் அவரை குறித்து
சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முந்தினவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், என்னிலும் என்ன பண்ணவர், மேன்மை உள்ளவர். அப்ப அப்படி சொல்ற என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அதுக்கப்புறம் 14 வாசிக்கிறார், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. அவருடைய பரிபூர்ணத்தினால் தான் என்ன பண்ணோம், நம்ம கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை. சும்மா சாதாரண கிருபை இருக்குப்பா, நல்லா இருக்கீங்கப்பா அப்படி கிடையாதுப்பா. அப்போ அந்த கிருபை இருக்கிறதுனால நம்முடைய என்ன சொல்றது, ரிசோர்ஸ், அந்த வளம், ஆதாரம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய கிருபை முழுமை பெற்றால் நம்முடைய ஆதாரம் பெருகிக் கொண்டே இருக்கும். நம்முடைய ரிசோர்ஸ் சந்தானம், நம்ம சந்தானம் என்ன பண்ணும், பெருகிக் கொண்டே இருக்கும், அதிகரித்து கொண்டே இருக்கும். தேவ கிருபை இருந்தால் வாழ்க்கையில பெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய ரிசோர்ஸ் இன்னும் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். எங்கிருந்து வரும், எப்படி வரும் நமக்கு தெரியாது. ஆண்டவருக்குள்ளாரே நம்ம நீடித்து இருந்தோம் என்று சொன்னால், விடாப்பிடியா இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுக்கிற கரங்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அந்த ரிசோர்ஸுக்கு நம்ம தேடி போக தேவையில்லை. அந்த நமக்கு கொடுக்கப்படுகிற பலம் எங்கிருந்து வரும் நமக்கு தெரியாது. அதை தேடி போக தேவையில்லை, அது நம்மளை தேடி வரும். அதுபடியா ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கிருபையின் முழுமை அது செய்கிறது. அப்படிதான் கிருபையில முழுமையாக நம்ம வாழும்போது நமக்கு தேவையான காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறதே. ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்திலிருந்தும், எல்லா சூழ்நிலையிலிருந்தும், உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்துவார். உண்மையாய் அவர் பொறுமையோடு காத்திருக்கும் போது மேன்மையான காரியத்தை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. பொறுமையாய் காத்திருக்கும் போது மேன்மையான காரியம் வரும். இரண்டாவது காரியம் என்னன்னா, ரோமர் 15ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் வரும்போது அல்லேலூயா. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு, சம்பூர்ணத்தின் முழுமை. இரண்டாவது முழுமை என்னது, சம்பூர்ணத்தின் முழுமை, ஆசீர்வாதத்தின் முழுமையை அங்கே நம்ம பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தின் முழுமையை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தோட முழுமை எப்படிப்பட்டது என்று சொன்னா, அது சம்பூர்ணமாய் கொண்டு வரன்ற, முழுமையாய் கொண்டு வர, சம்பூர்ண முழுமை. ஏன் நான் வரும்போது என்னோட என்ன பண்ண கொண்டு வருகிறேன். இப்போ இங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு இருக்கும்போது அவரோட கூட ஆசீர்வாதம் வருகிறது, அவரோடு கூட ஆசீர்வாதம் வருகிறது. ஆண்டவர் எங்கெல்லாம் போறாரோ அவர் வார்த்தை கொண்டு செல்லுகிற உங்களையும் நீங்களும் சரி, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அவர் ஆசீர்வாதத்தை கொண்டு போவீங்க. நீங்க எங்க போறீங்களோ ஆசீர்வாதம் உங்களோட கூட வருகிறது. அவருடைய ஆசீர்வாதத்தின் முழுமை உங்களுக்குள்ளாலே இருக்கிற முழுமை மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அது நமக்கு ஒரு பாக்கியமா இருக்குது. இட்ஸ் a privilege. அது ஒரு பாக்கியமா இருக்கிறது, நம்முடைய உரிமையா இருக்கிறது. நிறைய நேரத்துல அது நமக்கு உரிமைக்காக நிறைய போராடுவாங்க. இப்பவும் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய அரசியல்வாதிகள் அதை என்ன பண்ணுவோம், அதை பயன்படுத்திட்டு ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு, உங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம், உங்கள் உரிமைக்காக நாங்க, யாருடைய உரிமைக்காக யாரும் போராட முடியாது. உரிமையை அவர் தருகிறார். உரிமை நம்மகிட்ட இருக்குது, எல்லாம் நமக்கு அதை எடுத்து சொல்றதுக்கு வேணா ஓகே பண்ணலாம். அதுக்காக போராடுறோம், அது பண்ணோம்
பண்ணணும், அது வேஸ்ட். எங்களுக்குள்ள உரிமை, அது எங்களுக்குரியது ஆண்டவர் தருகிறார். இந்த உலகத்தை உருவாக்கும் போது இது எங்களுக்கு நமக்காக உருவாக்கி இருக்கிறார். நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக உருவாக்க, நம்மை அதை ஆண்டு கொள்ளும்படியாக உருவாக்க, நம்ம அதை ஆண்டு கொள்ளணும். அது நம்ம ஆண்டு கொண்டு இருக்குது இப்போலாம். அதனால தான் என்ன பண்ணுது, உங்களுக்கு உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம், உங்களுக்கு உரிமைக்காக நாங்கள் செய்யணும், இது உங்களுக்கு தரோம், இது பண்ணுறோம். நீங்கள் தருவதில்லை, அது எங்களுக்கு உரிமை உள்ளது. ஆண்டவர் எங்களுக்கு என்று கொடுக்கிறது இந்த பூமியை. நாங்கள் ஆண்டு கொள்ளும்படியாக தானே பிறந்தோம், நாங்கள் அடிமையாக இல்லை. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற அந்த காரியங்கள் அது நிறைவா இருக்குது. அந்த ப்ரிவிலேஜ் வந்து எங்கேயும் கிடைக்காது, ஆண்டு சமூகத்தில் மாத்திரம் தான் கிடைக்குது. அது அது நமக்கு கிடைச்ச பாக்கியம், அது ஆசீர்வாதம், அவரோட ஆசீர்வாதம் நம்முடைய பாக்கியமாய் இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம தள்ளப்பட்டவர்களாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்ம ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்லை, நீங்க ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு, செய்கிறார். ஆண்டவர் உங்களை சிறந்திருக்கும்படியாக தான் செய்கிறார். நிறைய நேரத்தில் சலுகை, இந்த சலுகை, அந்த சலுகை, அப்புறம் இது பண்ணால் அதுக்கு இந்த ஃப்ரீ, அதுக்கு இது ஃப்ரீ. அந்த ஃப்ரீக்காக என்ன பண்ணுவோம், சில நேரத்தில் போவோம், இது வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா இது ஃப்ரீ, ஆஃபரில் போடுவாங்க. அந்த சலுகை போட்டு, அந்த சலுகை மைண்ட் செட்டுக்குள்ளாலே நம்ம என்ன பண்ணுறோம், போயிடுறோம். எங்கே ஃப்ரீ குறைவாக கிடைக்குது, எங்கே ஃப்ரீ கிடைக்குது. அந்த ஃப்ரீயை வாங்கலைன்னா சும்மா விட மாட்டோம் கடைக்காரங்க. இதில் போட்டிருக்கல, ஃப்ரீ போட்டிருக்குல்ல, அந்த ஃப்ரீயை கொடு, அந்த ஃப்ரீயை கொடுங்க. ஆண்டவர் வந்து நமக்கு அந்த ரட்சிப்பை ஃப்ரீயாக கொடுத்தாரு. இந்த வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றதுக்கு, நிறைவோடு வாழ்றதுக்கு, ஃப்ரீயாக வாழ்றதுக்கு ஆண்டவர் வழியை வகுத்து கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த ப்ரிவிலேஜ் எல்லாம், அது நம்ம அந்த சலுகைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியல, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் இந்த வாழ்க்கையை நமக்கு சுதந்திரமாய் நம்ம மாற்றி கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லா விடுதலையோடு வாழும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனா அதை நம்மளால ஜீர்ணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் பெரிய ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு புதிராகவே இருக்குது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் இங்க எல்லாவற்றும் முன்னாடி எல்லாம் வகுத்து கொண்டு இருக்கிறார். நமக்கு என்னென்ன காரியங்கள் வேணுமோ, என்னென்ன காரியங்கள் தேவைப்படுதோ எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே செய்து வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் அதுதான். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதுல வேதனையை கூட்டார். இப்போ அவரோடு கூட எல்லாம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அவரோடு கூட அந்த ஆசீர்வாதமும் வருகிறது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருந்தா ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கிறது. நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போறீங்க. உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுதான் அந்த பிரிவிலேஜ். அந்த காரியம் அதுதான். உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மூன்றாவது காரியம் என்னன்னா, சந்தோஷத்தின் முழுமை. நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்துல முழுமை பெற வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை வாசிங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும். அல்லேலூயா. அப்போ எப்ப அது சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில? 10ஆம் வசனம் சொல்லு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருக்கிற என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள்.
அப்போ அவர் அன்பிலே நிலைத்திருந்தால், அவருடைய கற்பனையை கை கொண்டால், நமக்கு வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். அவர் நம்ம அவரோட சந்தோஷத்துல எப்படி இருக்கும்னா, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும்ன்றார். இப்போ அவர் கொடுக்கிற சந்தோஷம், அவர் அந்த சந்தோஷமான வாழ்க்கை நமக்குள்ள நிலைத்திருக்கணும். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கணும்ன்ற, முழுமையாய் இருக்கணும். அதுதான் அந்த சந்தோஷம் தான் அது நமக்கு ஒரு பங்கா இருக்கு, அந்த போர்ஷன். அந்த இடத்துல இந்த சிலத்துல அந்த பங்கு சந்தைகள்லாம் இருக்கணும்ல, இது பண்ணி ஏற்ற இறக்கம் வந்துட்டே இருக்கும். அதை நம்பி அது ஃப்ளூக்ல தான் போடும். அதை நம்பவே முடியாது. பங்கு சந்தையில ஏறும் இறங்கும், எப்படி ஏறும், திடீர்னு ஏறவா இருக்கும், நல்லா கீழே போயிடும். போட்ட காசெல்லாம் வேஸ்ட் ஆயிடும், போட்ட காசெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அப்போ நம்ம அது நம்பிக்கை இல்லாம நம்ம பணத்தை போட்டு கிளிக் ஆயிடுச்சுன்னா நிறைய வரும். நம்பிக்கை இல்லாம நம்மள ஏதோ என்ன பண்ணுவோம், போடுவாங்க. ஒரு சரிவான தெளிவு இல்லாம என்ன பண்ணுவோம், போடுவாங்க. ஒரு லக்ல ஃப்ளூக்ல விழுந்தா நல்லா இருக்கும், ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு போடுவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட நிலையாய் இருக்கும். ஆனா கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். விதைக்கிறவனுக்கு பலன் கண்டிப்பா 100 தலையா கிடைக்கும். எதை விதைக்கிறீரோ அதை நீங்க அறுப்பீங்க. உங்க காணிக்கை தசமம் பண்டசாலையில கொண்டு வாங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னா நீங்க என்ன பண்ண, சோதித்து பாருங்க. காரணம் எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கை அவருடைய சந்தோஷத்துல இது நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், முழுமை பெற்று இருக்க வேண்டும், நிறைவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம அவருக்குள்ளாரே சரியா இருக்க வேண்டும். நம்ம என்ன சொல்ல, அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னா, நான் கொடுக்குறேன், நான் செய்யறேன், ஆண்டவருக்கு நான் விதைக்கிறேன், என்னோட பலத்தை விதைக்கிறேன், என்னோட வருமானத்துல காரியங்களுக்கு ஆண்டவர் செய்யறேன். எதை செஞ்சாலும் சரி, காணிக்கை கொடுத்தாலும் சரி, தசமபாகம் சரி, என்னோட பங்கு எந்த காரியம் சபைக்கு செஞ்சாலும் சரி, அதுல எனக்கு பங்கு உண்டு. அவருடைய சமூகத்துல அவருடைய சபையில எனக்கு ஒரு பங்கு உண்டு. எனக்கு அதுல இருந்து அவர்கிட்ட இருந்து அந்த பங்கு எனக்கு கண்டிப்பா வரும். அவர்கிட்ட இருந்து அந்த போர்ஷன் எனக்கு கண்டிப்பா வரும். அதே வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும், சமாதானத்தை தான் கொடுக்கும், திருப்தியை தான் கொடுக்கும். வேதனை இருக்காது. அவர்கிட்ட இருந்து வருகிற அந்த போர்ஷன் நிறைவாக இருக்கும். குறைவுபட மாட்டேன். அல்லேலூயா. நான் குறைவுபட மாட்டேன். நிறைய நேரத்தில் நம்ம சந்தோஷத்துக்காக நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவோம், தேடும். உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குற காரியங்களா இருக்குது. ஆனா அதுல நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. என்னோட சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும்ன்றார் ஆண்டவருக்கு, நிறைவாய் இருக்கும்ன்றார். உங்களுக்கு முழுமைப்பட்டு இருப்பீர்கள் சந்தோஷத்திலே. அல்லேலூயா. அது தடை பண்ண மாட்டார். அவரோட சந்தோஷத்தை உங்களுக்கு என்ன தடை பண்ண மாட்டார். உலக இன்பங்கள் எல்லாம் வீண். அது வெறும் கண்ணில் சும்மா மேலே வந்து பார்த்துட்டு அதோட முடிச்சிச்சு, அவ்வளோதான். அப்பத்திக்குள்ள காரியங்கள். அதுக்கப்புறம் அதோட சந்தோஷம் நிலைச்சிருக்காது. தேவனுடைய சந்தோஷம் தான் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் உங்களுக்குள்ளாலே. 4வது காரியம் என்னன்னா, அவருடைய வல்லமையின் முழுமை. அவள் வல்லமையின் முழுமை இல்லைன்னா ஆற்றலின் முழுமை. இப்போ நமக்கு அது பலனா இருக்கிறது. அவள் வல்லமையின் முழுமை நமக்கு எப்படி இருக்குது, பலனா இருக்கு. our strength. அப்போ நாம் உலகத்தில் இருக்கிற பாக்கிலும் நம்மளோடு இருக்கிறவ பெரியவ. நம்ம பயந்து சில நேரத்தில் அந்த பயம் வந்து
நம்முடைய வாழ்க்கையை கண்டு பயம், எதிர்காலத்தை கண்ட பயம், அது என்ன பண்ணுது? நமக்கு வருகிற காரியங்களை அது என்ன பண்ண தடை பண்றது மாத்திரம் இல்ல, நம்ம கண்களை என்ன பண்ணுது? மூடிக்குது. எது உண்மை எது பொய் என்று தெரியாதபடி பண்ணிடுது. பார்க்கறது மாத்திரம் நம்பிட்டு இருக்கோம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கறத பார்க்காத, நான் என்ன மாத்திரம் பாருன்றார் ஆண்டவர். நான் உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன்றாரு. ஆனா அவர் இந்த சூழ்நிலை வரும்போது என்ன பண்றோம்? அந்த வார்த்தைகளை, ஆண்டோட வார்த்தைகள் என்ன பண்ண போறோம்? நம்ம அது பிரச்சனையை மாத்திரம் தான் நம்பிட்டு இருக்கோம். வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுதுங்க. ஒவ்வொரு மாதம் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்படுகிறது. எல்லா நாளும் வாக்குத்தத்தங்கள் அங்கங்க இருக்குது, வசனங்கள் இருக்குது, வண்டிகள்ல இருக்குது, எல்லா இடத்துலயும் செவுத்துகள்ல இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. அது வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லா இடமும் பார்க்க முடியும். பாதுகாப்பு தருகிறது. ஒரு அந்த வசனங்கள் படிக்க நிம்மதியா இருக்கும். எல்லா நாளும் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்கு வசனங்கள். அது தடையே இல்லை. ஆனா அந்த வார்த்தையை நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம மாத்திக்கிறோமா இல்லையா? நம்ம சூழ்நிலைக்கு அது சாதகமா மாறுதா இல்லையா? நம்ம பயங்களை நீக்குதா இல்லையா? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6:8ல ஸ்தேவான் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. ஸ்தேவான குறித்து தெரியும். பெரிய ஆட்கள் எல்லாம், பேதுரு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பந்தி விசாரிக்க போயிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? மேற்பார்வைகள் மாத்திரம் பார்த்துக்கிட்டு, அவர் என்ன சொன்னாரு? நீங்க போங்கயா, எல்லாரும் போங்க, வார்த்தையை கொண்டு போய் சேருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை விட்டுட்டு பந்தி விசாரிச்சுட்டு சாப்பாடு போட்டுட்டு மற்ற காரியங்கள் போட்டு வார்த்தையை சொல்ல மறந்துட்டு மிச்சம் எல்லாம் காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, இங்க பாருப்பா, இந்த ஆட்களுக்கு கவனிப்பா, அங்க கவனி அப்படின்னாங்க. அப்ப அந்த ஆட்கள் கவனித்துட்டு இருக்கிறவரை எழுப்பிட்டாரு ஆண்டவர். பந்தி விசாரித்து கொண்டு இருக்கிறவரை என்ன பண்ணாரு? ஸ்தேவான் பந்தி விசாரித்து கொண்டு இருந்தா. அப்படி அப்ப ஆண்டவர் சும்மா இருவாரா? பரிசுத்தாவியை அவங்க மேல ஊத்தினாரு, பலப்படுத்தினாரு. அந்த பலனோட அந்த வார்த்தை என்ன பண்ண, அவர் வார்த்தை ஸ்தேவான் மேல என்ன பண்ணாரு? போட்ட உடனே ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்கள் செய்தான். இப்போ நம்ம ஆண்டோட வல்லமை நமக்குள்ளாலே வந்ததுன்னா எல்லா காரியங்களும் அற்புதமானவும் அதிசயமானவும் செய்ய முடியும். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். எல்லாவற்றிலும் அவர் நமக்கு வல்லமை தருவது வார்த்தையை அவரே போடுகிறார். உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா அவர் உங்க மேல அவர் வார்த்தை என்ன பண்றாரு? போடுகிறார். யாரு எப்படி தெரிந்து கொள்வார்கள்? இல்லை யாரு எப்படிப்பட்டவங்க நான் இது பண்றேன்னு அது செய்ய எல்லாச்சும் ஆண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட ஆண்டவர் வார்த்தையை வைத்து வல்லமையா பிரசங்கிக்க முடியும் என்று சொன்னா, சாட்சியா இருக்க வைக்க முடியும் என்று சொன்னா, மற்றவங்க எல்லாரும் பயப்படுறது மாத்திரம் இல்ல, அவனை கொலை செய்யற அளவுக்கு போகணும்னா, நான் ஆண்டவர் பார்த்தேன், ஆண்டவர் இது செய்தாரு, அது கொலை செய்ய வரைக்கும் போகணும்னா அப்ப பாத்துங்க ஆண்டவர் எப்படி அவனை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று. எல்லாரும் பயந்தாங்க அவனை பார்த்து. இன்னும் இப்படி பேசுறானே சரியானே. நேரத்தில் நம்ம நினைச்சுக்கணும், நம்ம இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது. ஆண்டோட வல்லமை உங்களுக்குள்ளாலே இருந்தது
இருந்ததுன்னா, ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ளாலே இருந்ததுன்னா, ஆண்டவர் உங்களை வைத்து பெரிய காரியங்கள் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் உங்களுக்கு துருகமா இருக்கு. அவர் தான் உங்களுக்கு கோட்டையா இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 3:19. நீங்கள் இனி அந்நியரும் எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிவு கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. fullness of God. கர்த்தரின் முழுமை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முழுமையா இருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் நீங்கள் அவருடைய பரிபூரணத்தினால் நிறையப்பட்டவராய் இருக்க வேண்டும். நம்முடைய நிறைவு, நம்ம அந்த கன்செப்ஷன், நம்ம எவ்வளவு எடுத்துக்கொள்றோம் அவருடைய வார்த்தை எவ்வளவு எடுத்துக்கொள்கிறோம், அவரை என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறேன், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அவருக்குள்ளாலே பூர்த்தியாய் முழுமையாய் இருக்க வேண்டும். அவர் உங்கள் வாழ்க்கையை முழுமையாய் கன்சியூம் பண்ணணும். அவங்களை அதுக்கு நீங்க அவருக்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த அறிவு கெட்டாத அந்த அன்பில் தான் அவர் எல்லாத்தையும் அவர் வேலை செய்கிறார். அன்பில் தான் எல்லாத்தையும் கிரியையை நடப்பிக்கிறார். அவர் மேல் அன்பா இருக்கிறார். அந்த அன்பை நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் இருக்கு. அப்ப நம்ம அது கெட்டபடி அவர் நம்ம என்ன மாற்றுகிறார். நம்ம வாழ்க்கை முழுமையாய் அவர் கெட்டபடி என்ன பண்றார், மாற்றுகிறார். தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவர் உங்களுக்காக இறங்க வேண்டும். இங்கே பவுலோட ஜெபமே அதுதான். நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ள ஒண்ணுதான், அவர் உங்களுக்காக அனுகிரகம் பாராட்ட வேண்டும். அவர் எப்பேற்பட்ட பெரிய தேவன், அவர் உங்களுக்கு இறங்க வல்லவரா இருக்கிறார். உங்களுக்காக இரக்கம் பாராட்ட வல்லவரா இருக்கிறாரு. அதை சொல்லி நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியையை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் முழுமை மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தலைமுறைக்கும் மகிமை, அவர் மகிமை விளங்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவாக இருக்க வேண்டும். அவர் நிறைவாக இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் சந்ததி நல்லா இருக்கும். அந்த முழுமை, அவரிலே முழுமை, அந்த தெய்வீக முழுமை இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். நிறைய காரியங்கள் முழுமையில் பார்த்தோம். நம்ம வரும் வாரங்களிலும் ஈஸ்டர் காட்சியிலிருந்து நம்ம இன்னும் அதிகமாக இந்த முழுமையை நம்ம பார்ப்போம். வேறு கண்ணோட்டங்களையும் நம்ம பார்ப்போம். அவர் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் முழுமையாக இருக்கிறீங்க. எப்பயோ ஆயிட்டீங்க. எப்போ நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பவுமே நீங்கள் அவர் வாழ்க்கையில் முழுமையாயிட்டீங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக வேண்டும் என்றால் அவர் சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கணும். அவர் காட்டுற வழியில நீங்கள் என்ன பண்ணணும், போகணும். அவர் சத்தத்தை கேட்டு அவர் வார்த்தையின்படி என்ன பண்ணணும், நீங்கள் செய்கிறவளா இருக்க வேண்டும். பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். கண்டிப்பா நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பிற்கு ஆவே. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலை ஆண்டவரை நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக நீர் ஆண்டவரை எங்களை நடத்துவீராக, வெள்ளப்படுத்துவீராக, பெரிய காரியங்கள் செய்வீராக. உங்கள் சித்தம் என்னவோ அதுபடி செய்ய கேட்ட சத்தியத்தின்படியாக நீர் ஆண்டவரை எல்லாத்தையும் சம்பூர்ணமாக நிறைவோடு நீர் நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு குறைவு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய பெருக்கத்தை நாம் வாழ்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய முழுமையிலே நாங்கள் வாழுகிறோம். தாவே
நீர் எங்களுக்கு வைத்த காரியம் பெரியது, எங்களுடைய தரிசனம் பெரியது, எங்கள் வைத்த நோக்கம் பெரியது. எல்லாத்தையும் மன்னவே இன்னும் அதிகமாக தடைகள் இல்லாதபடி இன்னும் வழிவாசல்களை திறங்க, மேன்மே நீ காரியங்கள் செய்வீராக, கூட காரியங்கள் நடப்பிப்பீராக கத்தாவே. அதனால் திருப்பாத்து அந்த ஒவ்வொருத்தையும் ஒப்புக் கொடுக்குறேன், அந்த ஒவ்வொருத்தையும் ஆசிரியங்க, வர தடைப்பட்ட ஒவ்வொருத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த எதுவாக இருந்தாலும் சரி, எப்படி சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மாற்றி கொடுங்க, வாழ்க்கையை நீ மாற்றி கொடுங்க, எல்லா காரியங்களும் வாழ்க்கை செய்யுங்க. மேன்மையான காரியங்கள் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் இந்த மாதத்திலே. அந்த எந்த குறை இல்லாத நீ நடத்துங்க கத்தாவே. உங்களுடைய முழுமையிலே நாங்கள் வாழும்படியாக நீர் அந்த கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே நீர் ஆண்டவரை பார்த்துக் கொள்ளுங்க. சித்தம் எதுவும் அதபடி செய்யுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க, பலத்த காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வாதத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுங்க. கிருபையாக இருந்து காத்துக்கொள்ளுங்க, சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே தீங்கு துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க தாவே. பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க எக்ஸாம்ஸ் எழுதும்போது ஞானமாக எல்லா காரியங்களும் செய்து கிருபை பாராட்டுங்க. ஆண்டவே இந்த 10th எழுதியிருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவே ஆசீர்வதிங்க. 12th பசங்க எழுதியிருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் முழுமையாக நீங்கள் ஆண்டவே எல்லா காரியங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாச்சும் ஆண்டவே முதன்மையாக இருக்கக்கூடிய பசங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாச்சும் ஆண்டவே நீர் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் நல்ல காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறோம். எல்லாச்சும் ஆண்டவே நீர் ஆண்டவரை நன்மையாக செய்வி நாங்கள் விசுவாசிக்கிறோம். திருப்பாத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஏசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.